ரைட் சைடில் அவுட்டர் ரிங் ரோடு போகிறது கீழே வந்து ராயப்பா நகர், மேலே லெஃப்ட் சைடில் எருமையூர், எக்ஸ்ட்ரீம் எண்டில் எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் சைடில் வந்து ஒரிஜினல் கிராமம். கிராமத்துக்கு ஒட்டி ஒரு புதுசாக ஒரு லே அவுட் வந்திருக்கு. அதோட நெக்ஸ்ட் வந்து கிஷ்கிந்தா. அப்போ கிராமத்துல 2 ஸ்கூல் உண்டு. எங்களோட மெயின் பிரச்சனை வந்து ஒரு 15 வருஷம் முன்னால தண்ணி இருந்தது, ரெண்டு டைம்ல தண்ணி நிறைய இருந்தது. பட் அது புதிய சீக்கிரம் அது வந்து போயிட்டே இருந்தது. இப்போ அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்ததுக்கு அப்புறம் அப்படி கிடையாது. அவுட்டர் ரிங் ரோடு கீழே ப்ரொவிஷன் இல்லை, ஆடிக்குவேட் ப்ரொவிஷன் கிடையாது, தண்ணி வடிகிறதுக்குள்ள ப்ரொவிஷன் கிடையாது. வேற ஒரு பிரச்சனை வந்து கிஷ்கிந்தா ரோட்ல, அதாவது வரதராஜபுரத்துல இருந்து கிஷ்கிந்தா ரோட்ல ரோட் சைட்ல பிடபிள்யூடி காவா எதுவுமே இல்லை. அதனால ஸ்டாப் வாட்டர் வந்து ட்ரெயின் ஆகாது. அப்புறம் அடையார் ரிவர்ல மண் வச்சுதான் எம்பேக்மெண்ட் உண்டு, காங்கிரீட் வச்சு இல்லை. அடிக்கடி அது உடையிறது உண்டு. அதனால திடீர்னு நம்ம ஒரு எதிர்பார்க்காமலே திடீர்னு ஒரு தண்ணி அட்டாக் வர்றாங்க. எப்போ வரும் நம்மளால சொல்ல முடியாது. அந்த ஒரு ரொம்ப மோசமான நிலைமை. அதனால கண்டிப்பா நாங்கள் கவர்மெண்ட் கிட்ட இருந்து இந்த ரோடில் வந்து கெனால் வேணும். அதே மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு கீழே வாட்டர் பாசேஜுக்குள்ள ஆடிக்குவேட் ப்ரொவிஷன் வேணும். அதை தவிர நம்ம அடையார் ரிவரோட 2 சைட்லேயே கான்கிரீட் ரீட்டைனிங் வால் வந்தால் தான் எங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகும். இப்போ சிட்டி வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கு. அது வந்து நம்மளால யாராலையும் தடுக்க முடியாது. இந்த மாதிரி ஏரியாவுக்கு சிட்டி ஸ்ப்ரெட் ஆகணும், அப்பதான் டெவலப்மெண்ட் வரும். பட் டெவலப்மெண்ட் வரும்போது சில கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் வரும். இப்போ எங்களுக்கு வந்து ஒரு சீரியஸான ஒரு பிரச்சனை. அது வந்து கிஷ்கிந்தாவுக்கும் கிராமத்துக்கு நடுவில் வந்து ஒரு லோ லைங் ஏரியாவில் ஒரு லே அவுட் திடீர்னு வந்திருக்கு. அது வந்து 96 ஏக்கர்ல நாங்கள் கூகுள் மேப்ல பார்த்தபோது 970 மீட்டர்ஸ்ல அது அதுல வந்து கிராமத்துல உள்ள 11 சால் வந்து முடியிருக்கு. உண்மையில எங்க கிராமத்தோட தெற்கு சைட்ல ஒரு அடையார் ரிவரோட ஒரு கைவழி உண்டு. அந்த கைவழியில இருந்து தண்ணி பல சாலா பிரிஞ்சு வந்து அவுட்டர் ரோடு கீழே வழியா போயிட்டே இருந்தது. இப்போ திடீர்னு இந்த டெவலப்மெண்ட் வந்ததுனால, இந்த லே அவுட் வந்ததுனால அதெல்லாம் மூடி போயாச்சு. அது வந்து கவர்மெண்ட்டோட அட்டென்ஷனுக்கு கொண்டு வருது எங்களோட ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மிஷன். ஏன்னா இப்போ அந்த டெவலப்மெண்ட் வர்றதுக்கு முன்னால தண்ணி அடையார் சைடு போயிட்டே இருந்தது. இப்போ வந்து தண்ணி போகாது, அது வந்து கிராமத்துக்குள்ள போகும். அதனாலதான் ரொம்ப அந்த விபத்து வர்றதுக்கு முன்னாலே உங்களை எல்லாம் தெரிய வச்சு கவர்மெண்டே தெரிய வைக்கணும்னு ஒரு அர்ஜென்சியில தான் நாங்க இங்க வந்தது. அதாவது வந்து கிராமம் உண்மையில வந்து ஒரு ஹையர் லெவல்ல இருந்த கிராமம் இந்த லே அவுட் டெவலப்மெண்ட்னால கிராமத்துக்கு கீழே போயாச்சோம். இதுக்கெல்லாம் நான் கேரளாவில இருந்து பிறந்து வளர்ந்தவன். எனக்கு இப்போ தெரிஞ்சது கேரளாவில எல்லாம் இந்த மாதிரி மண்ணு கொட்டுறதுக்கு உள்ள சில கைட்லைன்ஸ் உண்டு. யாருக்கும் வந்து சொந்த இஷ்டத்துக்கு சொந்த ப்ராப்பர்ட்டியில மண்ணு கொட்டி ஹைட் ஏற்ற முடியாது. ஏன்னா அது வந்து பக்கத்தில் இருக்கிற ஆளுகளே அஃபெக்ட் ஆகும். அந்த மாதிரி ஒருவேளை 25 வருஷம் முன்னால அந்த மாதிரி கைட்லைன்ஸ் இருக்க மாட்டேன். இன்னைக்கு டெவலப்மெண்டோட இந்த மாதிரி கைட்லைன்ஸ் எல்லாம் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் அதுவும் அந்த மாதிரி கைட்லைன்ஸ் வரலன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் தெரிய வைக்கிறதுக்காக அதுக்கு ஒரு நான் இப்போ மழை வர போறேன் நினைக்கிறதுனால இந்த சாலை வந்து கிளியர் பண்ணாதான், இல்லைன்னா கிராமம் மொத்தமா மூழ்கி போறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால இந்த மாதிரி இஷ்யூஸ் சொல்றதுக்காக தான் நாங்கள் எல்லாரும் வந்து ஃபாதர் லீடர்ஷிப் எடுத்திருக்கு. ராயப்பா நகர்ல இருந்து ஒரு 3 பேர் வந்திருக்கு. நான் வந்து போனா
இங்க இந்த அடாப்டட் வில்லேஜ்ல இருக்கு. எனக்கு வந்து இந்த வில்லேஜ் ஒரு கமிட்மெண்ட் உண்டு. நான் இந்த சர்ச்சோட மெம்பர். அது மட்டுமல்ல, கேரளாவில் கொண்டு வந்தா என் அப்பாவே வந்து அப்பச்சன் அப்பா, அவர் வந்து சினிமா துறையில ரொம்ப வருஷம் வேலை செய்தவர். அவர் வந்து அவங்க இஷ்டப்படி இந்த கிராமத்தில் புதைச்சிருக்கு. என் அம்மாவே இங்கே தான் புதைச்சிருக்கு. இது என்னோட கிராமம். அதனால எனக்கு இதோட கிராமத்தோட ஒரு கமிட்மெண்ட் இருக்கு. ஒருவேளை நீங்க கேட்போம், நீங்க எதுக்கு இதோட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது? என்னோட கிராமம், எனக்கு ஒரு கமிட்மெண்ட் உண்டு. இந்த ஊரோட சேர்த்து இளமணிக்கு நான் ரொம்ப வருஷமா இங்கே இருக்கு. அதனால நாங்க கமிட்மெண்ட் சொல்லுவோம். கவர்மெண்ட் அவரோட கவர்மெண்ட்ல இது கொண்டு வந்து இதுக்கு ஃபண்டு கண்டுபிடிச்சு ரோட்ல உள்ள காவா, அதே மாதிரி அவுட்டர் ரிங் ரோடு கீழே உள்ள ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, அதே மாதிரி அது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து அடையார் ரிவரோட ரெண்டு சைட்ல உள்ள என்வாயன்மெண்ட். அது வந்தா தான் எங்களோட பிரச்சனை முடியும். சொல்லுங்க. பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து ராயப்பாநகரிலிருந்து வந்திருக்கிறோம். ராயப்பாநகரை பொறுத்தளவு நாங்கள் அரசு அதிகாரிகளுக்கு நிறைய மனு கொடுத்துட்டோம். ஆனால் அது அரசாங்கத்தை போய் சேரலை. அதனால மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையே பாலமாக இருக்கக்கூடிய பத்திரிகையாக உங்களை நம்பி நாங்கள் அரசாங்கத்தினுடைய செவி சாய்க்கிறதுக்கு கொண்டு போகணுங்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆக்சுவலாக எங்கள் நகரில் என்னென்ன ப்ராப்ளம்னா, நகரில் பெய்கிற மழை பெய்கிற தண்ணி மட்டும் எங்கள் நகரை மூழ்கடிக்கிறது இல்லை. அடையார் ரிவர் வருது. அடையார் ரிவரில் மழைக்காலங்களில் ஃபுல்லாக தண்ணி வரும். அந்த அடையார் ரிவரை பொறுத்தளவில் ரீடைன் வால் கட்டணும்னு சொல்லி நாங்கள் ஃபுல்லாக அரசாங்கத்தில் மனு கொடுத்தோம். அது ஒரு 30% கட்டியிருக்காங்க, மீதி 70% இன்னும் கட்டலை. அந்த ரீடைன் வால், கான்கிரீட் வால் கட்டாத இடத்துல அடையார் ரிவர் உடைச்சி மொத்த தண்ணியும் நகருக்குள்ளே வந்துடுது. வந்தோடனே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக மூழ்கி போகுது. அந்த தண்ணி வடிஞ்சு வெளியே போகிறதுக்கு வழி இல்லை. ஏன்னா 400 feet அவுட்டர் ரிங் ரோடு வந்துச்சு. முன்னால ரிங் ரோடு இல்லாதனால தண்ணி பரவலாக போயிட்டு இருந்தது. அந்த ரிங் ரோடு வந்ததுக்கு அப்புறம் அந்த தண்ணி போறதுக்கு தேவையான கல்வெட்டு இல்லை. 100 அடிக்கு ஒரு கல்வெட்டு, சின்ன கல்வெட்டு வச்சிருக்காங்க அவுட்டர் ரிங் ரோட்ல. அது கவர்மெண்ட் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து ரோட்ல உள்ள தண்ணி வடிஞ்சு வந்து வெளியேறதுக்கு மட்டும்தான் நாங்கள் 100 feet ஒரு சின்ன கல்வெட்டு வச்சிருக்கோம். நகரில் உள்ள தண்ணி போறதுக்காக நாங்கள் வைக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கல்வெட்டு கேட்டுட்டு இருக்கோம் அரசாங்கத்துல. அந்த தண்ணி வடிகிறதுக்கு அந்த கல்வெட்டு கொடுத்தா அதுவும் தண்ணி வடிஞ்சிடும். ஒன்று தண்ணி வராமல் இருக்கிறது ரீடைன் வால் அடையாறு வரல. அப்படியே தண்ணி வந்தா அந்த தண்ணி வடிகிறதுக்கு எங்களுக்கு 4 அடி ரோட கிராஸ் பண்றதுக்கு கட்டங்கவர் கட்டணும் 2. மூணாவது, கிஷ்கிந்தா பக்கத்துல புதுசா ஒரு லேஅவுட் போட்டிருக்காங்க 96 acresல. அவங்க வந்து என்ன இருக்காங்க, ஏற்கனவே ஓடிட்டு இருந்த காவாயை ஃபுல்லா மூடிட்டாங்க. ஒரு 24 அடி காவா ஓடிட்டு இருந்தது. அந்த காவாயை ஃபுல்லா மூடிட்டாங்க இப்போ 2023. அதனால இப்போ மழை வந்து தண்ணி வரும்போது என்ன ஆகும்னா, அவங்க மூட்டனால காவா தண்ணி போகாம ஃபுல்லா நகருக்குள்ள வந்துடும். வரதராஜபுரம் வில்லேஜையும் தடவை தண்ணீரை முழுங்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்கு. அது மழையினுடைய அளவு பொறுத்து இருக்கு. ஸோ அந்த காவாயையும் ரிமூவ் பண்ணி பழையபடி காவாயை எடுத்துட்டு வந்து 400 feet கிஷ்கிந்தா ரோட்ல ஜாயின் பண்ணி அந்த தண்ணி வடிகிறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான கோரிக்கை. இப்போது இந்த மழைக்கு முன்னால எல்லாருக்கும் பண்ண முடியாட்டாலும் அரசாங்கம் அடுத்த எங்களுக்கு தண்ணீரை மூழ்கி மக்கள் பாதுகாப்பா இருக்கணும், மூழ்காம பாதுகாப்பா இருக்கணும்னா அரசாங்கத்துல இதை வந்து சேர்க்கணும். அதனால மீடியா நீங்க எல்லாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற நம்பிக்கையில தான் நாங்க அங்க இருந்து உங்களை தேடி வந்துருக்கோம். சார், இந்த கோரிக்கைலாம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க சொல்லிருக்கோம். சார், நாங்க 6 மாசத்துக்கு முன்னால சார் 2015 மழை பெய்து ஃபுல்லா தண்ணி வந்துச்சு. 2015க்கு அப்புறம் நாங்க ஃபுல்லா கவர்மெண்ட்டுக்கு மனு கொடுத்துட்டே இருக்கோம். போற ஆட்சியில முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் இருந்தாங்க. அவங்கள பார்த்தெல்லாம் மனு கொடுப்போம். அவங்க எங்களுக்கு ஒரு கட்டங்கவர் பிளான் போட்டு கொடுத்து ஒரு பண்ணி கொடுத்தாங்க. அரசாங்கம் பண்ணலன்னு எதுவுமே பண்ணலன்னு சொல்லல. அப்போ ரீடைன் வால் ஒரு 30% நிலத்துக்கு வேலை நடந்தது. அது 30% முடிச்சுட்டு மீதி 70% எதுவும் வேலை நடக்கல. அந்த கட்டங்கவர் வேலையே இப்போ இருக்கிற ஆட்சி வந்தோம்னா அதை கண்டினியூ பண்ணி அதை முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஒரு கட்டங்கவர் முடிஞ்சது. ஆனா அது வந்து பைபாஸ் பண்ணி தண்ணியை கொண்டு போறதுக்காக நகருக்குள்ள அந்த ரோட்டு கீழே கொண்டு இருக்காங்க. தவிர நகர்ல உள்ள தண்ணி போறதுக்கு இதெல்லாம் தெரியல. நாங்க மாவட்ட ஆட்சியர் வந்து எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே தான் இருக்கோம். 2016 இருந்து கம்ப்ளீட்டா இதுவரையும் கொடுத்துட்டே தான் இருக்கும். எங்களுக்கு அதுக்குள்ள எங்களுடைய கோரிக்கை என்னன்னாக்கா, மழைக்கு கூட முதல்வர் வந்து தண்ணியெல்லாம் போட்டிட்டாங்க. ஆனா அடிப்படையா பிரச்சனையா இருக்கிற காரியத்தை எங்களுக்கு முடியல. ஏன்னா அது அகழ்பத்திருந்தோம், நீர்நிலைகள் காவல் மூடப்பட்டதை வந்து அதை சரி பண்றதுக்கான ஒரு கோரிக்கை தான் நாங்கள் முடிக்கிறோம். ஊர் வந்து பெரிய ஊரா இருக்கும். லேஅவுட்டான ஊரே கீழே போயிருக்கு சொல்லிருக்கீங்க. அது ஊரே வந்து கீழே போயிருக்கு. அந்த லேஅவுட் வந்து அந்த கேனல் மேல லேஅவுட் போட்டாங்க. அதனால 7 இருந்து 18 அடி வரைக்கும் ஃபீட்டு
தண்ணியுமே அந்த லேவுட் வழியாக தான் போகும். இப்போ அந்த லேவுட் ஒரு பக்கடி வயசுக்கு மண்ணை போட்டு மூடி தூக்கிட்டாங்க. தூக்கு லேவுட் வரதுன்னு தவறு இல்லை. ஆனால் அந்த காவா தண்ணி போகிற வழி அடைஞ்சது தான் தவறாக நாங்கள் சுட்டி காட்டுவோம். நாங்கள் டெவலப்மெண்ட் எகெயின்ஸ்ட் கிடையாது. டெவலப்மெண்ட் நடக்கும்போது அந்த ஊர் மக்களோட அவருக்கும் அதில் ஒரு பார்ட் அண்ட் பார்சல் ஆகணும். ஊருக்கு டெவலப்மெண்ட் வரணும். ஊருக்கு எடுக்கிற மாதிரி டெவலப்மெண்ட் வரக்கூடாது. இந்த கால்வாய் வந்து பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இல்லையா? இந்த கால்வாய்க்கு மேலே லேஅவுட் போகிறது எப்படி கவர்மெண்ட் அனுமதிச்சாங்க? நீங்கள் எப்படி அது இல்லை காவா வந்து இப்படி நான் இப்போ இந்த வில்லேஜ் மேப்பு நாங்கள் 36 வருஷம் முன்னால கிஷ்கிந்தா ஆரம்பிக்கும் போது எங்கள் கையில் சேருது. அன்னைக்கு எங்களோட ஆர்கிடெக்ட் எக்காலஜிக்கலி ரொம்ப சென்சிட்டிவான ஆள். அவர் இல்லை வரதராஜபுரம் மேப் மட்டுமல்ல அக்கம் பக்கம் இருக்கிற எல்லா மேப்பும் வாங்கி தான் நாங்கள் பிளான் போட்டேன். அவர் கற்றுக் கொடுத்ததான் இதெல்லாம் எனக்கு. நான் அன்னைக்கு ரொம்ப யங்கா இருந்த ஒரு ஆள். அவர் கற்றுக் கொடுத்த ஒரு ஊரில் நீங்கள் எப்படி வேலை செய்யும் போது அந்த ஊரோட மொத்த எக்காலஜி அதோட ஜியோகிராபிக் நேச்சர் பார்த்து தான் நீங்கள் செய்யணும். அவர் கொடுத்த பாடம் எனக்கு அன்னைக்கு கொடுத்த பாடம். அன்னைக்கு எங்கிட்ட இந்த மேப் இருந்தது. நாங்கள் அது அந்த அங்கே காவா இருந்தது. அது பிரைவேட் லேண்ட் மூலமா போயிருந்தா காவா. அது நாங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணணும். அது அப்படியே டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ திடீர்னு இப்போ இதெல்லாம் இந்த காவா ஹிஸ்டரி நம்ம எஃப்எம்பி மேப்ல டிரான்ஸ்லேட் ஆகலை. எப்படியோ என்னமோ அந்த பழக்கம் சரியான பழக்கம் வரல. அதான் எனக்கு தெரிஞ்சது. அப்படி இருந்தா இந்த மாதிரி கவர்மெண்ட் ஒரு லேஅவுட் போடும் போது அதோட மினிமம் ஒரு கிளியரன்ஸ் இல்லை தனி வடிவத்துக்குள்ள ஒரு இது கொடுத்துட்டு இருக்கலாம். ஏன்னா இந்த பைபாஸுக்கு நடுவில் ஒரு 50 மீட்டர் நடுவில் ஹோல்ஸ் போட்டு தண்ணி அந்த பக்கம் கொண்டு போவாங்க. அது மாதிரி கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். தண்ணி வரும். நமக்கு தெரியும் இன்னைக்கு கிளைமேட் ரொம்ப காலம் மாறி இருக்கு. காலம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. மழை எப்போ வரும் ட்ராப் எப்போ வரும் தெரியாது. நம்ம எல்லாரும் போனா ஒரு 2 வாரம் முன்னால ஸ்பெயின்ல நடந்த ரொம்ப டெவலப்டு கண்ட்ரிஸ்ல நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன். எப்போ வரும் எப்போ வராது யாருக்குமே தெரியாது. யாரும் கையில இது நம்மளால மெஷர் பண்ண முடியாது. கிளைமேட்டோட அந்த ஒரு பைத்திய நேச்சர். அதுக்கு காரணம் நம்மளுதான். நம்ம எல்லாரும் அதுக்கு காரணம். இந்த மாதிரி விபத்து மறுபடியும் வர்றதுக்கு சான்ஸ் எங்கே வேணாலும் வரலாம். 2015 வந்திருக்கு. அதனால நம்மள ப்ரிப்பேர் ஆயிருக்கணும். பட் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னால விபத்து எப்படி வராமலே இருக்கணும். அதுக்குள்ள ஒரு ஒரு கான்சியஸ்னஸ் நமக்குள்ள வந்திருக்கணும். சார் இப்போ மாவட்ட ஆட்சியர் அவர் என்ன சொல்லியிருக்காரு? அவர் நாங்க நிறைய தடவை அவர்கிட்ட போனேன். அவரெல்லாம் நாங்க போய் அவர் ஆக்ஷன் எடுத்திருக்கு. பட் இதுவரையும் பிசிக்கலி அங்கே எதுவுமே நடக்கல. இப்போ இந்த வாரம் பெரிய மழை வரும் போறேன்னு கேள்விப்பட்டேன். எங்களுக்கெல்லாம் அங்கே இருக்கிறதுல பயமா இருக்கு. லோ லைன் ஏரியால நிறைய மக்கள் உண்டு. அதுல 2 ஸ்கூல் அந்த ஸ்கூல் கிரவுண்ட் ஃப்ளோர் ஒரு 2 வாரம் முன்னால வெக்கேட் பண்ணியாச்சு. அவரால் ரிஸ்க் எடுக்க முடியாது. இது மழையினால பாதிப்பு நானும் அனுபவிச்சிருக்கேன். அதனால சொல்றேன். மழை வரும், வெள்ளம் வரும். வெள்ளம் வரும்போது நிறைய பாம்பு வரும், எலி வரும். அதோட சம்பந்தப்பட்ட நிறைய இஷ்யூஸ் வரும். இதெல்லாம் நாங்க அனுபவத்துல உள்ளது சொல்றேன். நாங்க அனுபவத்துல அது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதெல்லாம். அதான் சார் நீங்க சொன்னீங்க. அதுக்கு மாவட்ட ஆட்சியர்லாம் என்ன சொன்னாங்க? மாவட்ட ஆட்சியர் கண்டிப்பா என்னமோ இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கு. பட் அது ஃப்ரூட்ஃபுல் ஆகுது. ஒன்லி பேப்பர் லெவல் எடுத்து ஆமா அவர் நடவடிக்கை இல்லை. செயல்பாடு 400 ரோட்ல பார்த்தா ஏற்கனவே கால்வா போட்டிருக்காங்க. அந்த கால்வா முறையான இடமா கிடையாது. அது அவங்க பட்டா லேண்ட்ல அவங்க கால்வா போட்டாங்க. பட்டா லேண்டுக்கார வீடு கட்டும்போது பாத்தீங்கன்னா அந்த கால்வாய் மறைச்சுதான் வீடு கட்டுறாங்க. அதே ஒரு பாதை அந்த பாதைக்கு நேரம் அந்த கால்வா போட்டுட்டாங்கன்னா அந்த பாதையில இருக்கிற தண்ணி எடுத்து நம்ம அந்த பக்கம் விடலாம். ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பட்டா லேண்ட்ல போட்டாங்க. ஒவ்வொரு இடமும் இப்ப பார்த்தா அந்த கால்வாய் 400 அடி போட கால்வா போட்டாங்க. பட்டா லேண்ட் அந்த பட்டா லேண்ட்ல இருக்கிறதுனால அவங்க லேண்டுக்கார வராங்க. வீடு கட்டும்போது ஃபுல்லா அடைச்சிட்டாங்க. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா கூட தெரியும், நிறைய கால்வா அது மாதிரி அடைச்சிருக்கு. அதனால தண்ணி போக மாட்டேங்குது. இவங்க என்ன பண்ணா அந்த நகர்ல உள்ள நகரனுடைய ரோடு மேப்புங்களை வாங்கி அந்த இடத்துல பார்த்து கால்வா போட்டாங்கன்னா அந்த தண்ணிக்கு கண்டிப்பா போயிடும். கால்வா போட்டுருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கால்வாயில ஒரு ப்ரோக்ராம் கிடையாது. அதனால பட்டா லேண்டுக்காரர் போட்டு அவங்க லேண்டுக்காரன் போய் என்ன சொல்லலாம், என்னுடைய லேண்டு நான் வீடு கட்டுவேன், இதுக்கு நான் எப்படி நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு வீடு கட்டியிருக்காங்க. இதெல்லாம் நிறைய இருக்கு. ஆனா முறையான கால்வாய் இல்லை.
முறையான ஒரு கால்வா இருந்தாதான் அந்த ராயப்பனாங்க கண்டிப்பா காப்பாற்ற முடியும். தண்ணி இல்லாம பண்ணலாம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஃபுல்லா ரோடு போட்டு தண்ணி ஏறி கரை மாதிரி ஆயிடுச்சு அந்த நகர். ஏற்கனவே நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது மாணவரே பறந்து போன இடம் தான் தண்ணி. அது இப்ப பாத்தீங்கன்னா கரை மாதிரி ஆயிடுறதுனால தண்ணி போக மாட்டேங்குது. அது முறையா கால்வா கட்டி தண்ணி போறது வழிவகை செய்யணும். இது செய்தாங்கன்னா நகரை கண்டிப்பா காப்பாற்றலாம். அது அங்க உள்ள மக்களை நகர் வாழ் மக்களை கன்சல்ட் பண்ணி இது ரோடு எங்க இருக்கு அப்படின்னு கேட்டு பண்ணாங்கன்னா அது ஒரு நல்லா இருக்குன்றத நம்மளோட 2015 அமுதா ஐஏஎஸ் சில நடவடிக்கைலாம் எடுத்தாங்க, நிறைய ஆக்கிரமிப்புலாம் அகற்றினாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஆக்கிரமிப்புலாம் வந்துருச்சு. இல்ல அதற்கு ஆக்கிரமிப்பு வரல. அன்னைக்கு அகற்றினதெல்லாம் அகற்றின மாதிரியே தான் இருக்கு. வேலை நடக்கலன்னு சொல்ல முடியாது. 2015க்கு அப்புறம் அரசு நிறைய வேலைகள் செய்திருக்கு. அதனால அரசு வேலை செய்யறது இல்லை. செய்த வேலைகள் பாதியில் இருக்கிறதுனால மக்களுக்கு பலம் இல்லாம போயிடும். கம்ப்ளீட் பண்ணாதானே சார் தண்ணி ப்ராப்ளம். பூமி நிறைய நோண்ட தேவையில்லை சார். ஏற்கனவே பள்ளமாக இருக்கு. அப்படியே மேலும் தேவை கொண்டு போய் பைப்பத்தை தாண்டினாலே போதும். ஒரு 10 டன்னு ஓட்டு அடிச்சாங்கன்னா அதுவே போதும். வேற ஒரு பெருசா தேவையில்லை. 10 ஓட்டு ஒரு 3 அடி 4 அடி 5 அடின்னு சொல்லிட்டு பூமியை கொடாஞ்சி அந்த பூமி கொண்டு போயிட்டாலே போதும். தண்ணி நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது சார். ஷார்ட்டா சொல்லுங்க, 2 நிமிஷம் ஃபர்ஸ்ட் எங்களுடைய குறைகளை உங்களிடம் சொல்லி அதை அரசாங்கத்திடம் கொண்டு சேர்ப்பதற்காக வந்திருக்கிறோம். எங்க வரதராஜபுரம் வில்லேஜில் என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, மழைக்காலங்களில் அடையார் ரிவர் உடைச்சி தண்ணி உள்ள வந்துருக்கு. ஸோ அந்த ஆறு உடைக்காமல் இருப்பதற்காக ரீடைன் ஒரு காங்கிரீட் வால் ஒரு 30% கட்டியிருக்காங்க. பேலன்ஸையும் கட்டி தரணும். ஒன்று. ரெண்டாவது நகருக்குள்ள வர்ற தண்ணி வெளியேறுவதற்கு கால்வாய் இல்லை. 400 அடி ரோடு கீழே முறையாக தண்ணீர் வடிவதற்கு தேவையான கல்வெட்டு அமைத்து தண்ணி போவதற்கு வழிவகை செய்ய வேண்டும். மூன்றாவதாக வரதராஜபுரம் வில்லேஜில் இப்போது புதிதாக அமைக்கப்பட்ட லேஅவுட்டில் மழையை ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த கால்வாய்களை மூடிவிட்டதால் இனி கால்வாயில் தண்ணி போகாமல் அந்த நகரில் மேலும் தண்ணி அதிகமாகி நகர் மூழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ அதனால அந்த லேஅவுட்ல ஏற்கனவே ஓடிக்கொண்டிருந்த அந்த கால்வாய்களை மீண்டும் சரி செய்து கொடுத்து அந்த கால்வாயில் உள்ள தண்ணி கிஷ்கிந்தா தாம்பரம் மெயின் ரோடு வழியாக 400 அடி ரோடை தாண்டி போவதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் மட்டும்தான் வரதராஜபுரம் வில்லேஜில் மீண்டும் தண்ணீர் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் சந்தோஷமாக வாழ முடியும். தண்ணீர் வந்தால் வடிவதற்கு குறைந்தது 7 நாட்கள் ஆகிவிடுகிறது. மொத்த மக்களும் 7 நாட்களும் குடிப்பதற்கு தண்ணி இல்லாமல், கரண்ட் இல்லாமல், மின்சாரம் இல்லாமல் மிகவும் அவதிக்குள்ளாகி வருடாவரம் இதுவே பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகையால் வரதராஜபுரம் மக்கள் அனைவரும் நன்றாக சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் தயவு செய்து எங்களுடைய இந்த 4 கோரிக்கையும் அரசாங்கத்திடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.